ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு டே 8 கிளாஸ் 10 மேத்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பாலினாமியல்ஸில் இருக்கிற 1 மார்க்ஸ் ஒரு 10 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரைட், இப்போ இனிமேல் வந்து நம்ம சாப்டர் வைஸ் 1 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ அதில் நம்ம வந்து பாலினாமியல்ஸில் பார்க்க போகிறோம். அது ஒரு 10 1 மார்க்ஸ் தான். ஸோ அது பாருங்க, ஸோ இந்த 1 மார்க்ஸ் தான் 10. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் 6, செகண்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ பேசிக்ஸ் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சதுன்னா அதை ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி தான் போடணும். ஸோ எந்த அளவு நீங்கள் பேசிக் தெரிஞ்சிருக்கீங்களோ அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல்னா இங்கே பாருங்க, ஜீரோஸ் ஈக்குவல்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், 0வாக இருக்கும். அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், இந்த பிளஸ் 4ac அந்த பக்கம் போனால் என்னது மைனஸ் 4ac. ரைட், இப்போ அவங்க என்ன ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இந்த c வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், நாட் ஈக்குவல் 0 அப்படி இருந்ததுன்னா அவங்க என்ன இருக்குன்னா, இங்க பாருங்க எந்த ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லைன்னா எந்த ரெண்டு எப்படி இருக்கும், அதோட நேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாருங்க, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ac. அப்போ இங்க ஸ்கொயர் இருக்கு, இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், ரூட் ஆஃப் 4ac. ஸோ ரூட்டுக்குள்ள இங்க என்ன இருக்கு, ac தான் இருக்கு. ஸோ இது ஏசியை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் அங்க கொடுக்கணும். சரி ரைட், இங்க பாருங்க ஏசி வந்து ரெண்டுமே வந்து என்ன இருக்கும், நெகட்டிவா இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே என்னவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். அதுதான் என்னது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் என்னாவும் பாசிட்டிவ் ஆயிரும், அதே மாதிரி பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவும் பாசிட்டிவ் ஆயிரும். ஏன்னா ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். அதுக்கு ஒரே வழி ஏவும் சியும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது, ஏவும் சியும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இது மாதிரி நடந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபைடு பண்ணும். ஓகேவா? ஸோ ரைட், ஸோ அடுத்த கொஸ்டின், குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஓட ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. என்னது -3 அண்ட் -4. அப்படி இருந்ததுன்னா அதோட ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். ரைட், ஸோ ஆல்பா கொடுத்துருக்காங்க, பீட்டா கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ஜீரோஸ், அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து -7. அதே மாதிரி ப்ராடக்ட் மல்டிபிள் கண்டுபிடிச்சோன்னா 12. ஸோ இப்போ பி ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலானா, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா. அதாவது சம் ஆஃப் ஜீரோஸ், இங்கே ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பு பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மைனஸை வந்து மல்டிபிள் பண்ணாமல் அப்படியே எழுதிடுவாங்க, இல்லைன்னா இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக எழுதிடுங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது மூணாவது கொஸ்டின். ஸோ மூணாவது கொஸ்டின் பாருங்க, if the zeros of the quadratic polynomials are ன்னு சொல்லி 2 and -3 கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்பாவோட வேல்யூ 2வும் பீட்டாவோட வேல்யூ -3. ஸோ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏனும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பிஎனும் கான்ஸ்டன்டை சின்னு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, கான்ஸ்டன்ட் சி. சரி ரைட், அடுத்தது இங்கே சம் ஆஃப் ஜீரோஸ் என்னது, ஆல்பா பிளஸ் பீட்டா. இப்போ இந்த ரெண்டு ஜீரோஸ் தான் சம் பண்ண என்ன வரும், -1 வருது. சம் ஆஃப் ஜீரோஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது -b/a. அப்போ -b/aனா பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ தூக்கி சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. மைனஸ் கேன்சல். அப்போ a+1 ஈக்குவல் டு -1. இங்கே இருக்க +1 இந்த பக்கம் போச்சுன்னா -1 ஆயிரும். அப்போ என்ன ஆகும், a ஈக்குவல் டு -1 a is equal to -2. ரைட், அடுத்தது ப்ராடக்ட் வந்து என்னது கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா இன்டு பீட்டா. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி என்ன ஆகும், இதான் ஜீரோஸ் தானே, ஜீரோஸை மல்டிபிள் பண்ண -6. அப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும், என்னது c/a. சியோட வேல்யூ என்னது b, ஏவோட வேல்யூ 1. அவ்வளோதான். இங்கே இருக்கிற 1 டிவைட் இருக்கிறோன்னு இந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆயிரும். ஸோ மல்டிபிள் ஆனால் b is equal to என்னது -6. தட்ஸ் ஆல். இவ்வளோதான் அதோட ஆன்சர். ஸோ இது இந்த கொஸ்டினில் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் பாலினாமியல் ஹேவிங் ஜீரோஸ் as a -2 and 5. அப்போ
அது எவ்வளோ நம்பர்ஸ் அதாவது ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பாலினாமியல்ஸ் கேட்குறாங்க. அதாவது ஆல்ஃபா வந்து -2 பீட்டா வந்து 5 கிடைக்கிற மாதிரி என்ன கிடைக்கணும், ஜீரோஸ் கிடைக்கணும் நமக்கு. அப்போ இது மாதிரி இருக்கிற பாலினாமியல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்குறாங்க. புரியுதா? நல்லா லிசன் பண்ணிக்க. 2 ஜீரோஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா ரொம்ப இன்ஃபினைட் இருக்கு, கவுண்ட் பண்ணவே முடியாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜீரோஸ்க்கு எத்தனை ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்னது, சிம்பிளா வந்து மோர் தென் 3 ரொம்ப கிரியேட் பண்ணலாம். பட் இங்க ஆப்ஷன்ல வந்து மோர் தென் 4, 5, 6, 7, 8, 9, 10. பட் இங்க இருக்கிற ஆப்ஷன்ல வந்து மோர் தென் 3 தான் என்னது சூட்டபிளான ஆன்சர். ஸோ 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, பட் மோர் தென் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து என்னது, கான்செப்ட் புரிஞ்சிருந்தா மட்டும்தான் இது எழுத முடியும், இந்த கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரியலன்னா இன்னொரு டைம் வந்து என்ன பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ரிவைண்ட் பண்ணி திருப்பி பாருங்க. அடுத்த கொஸ்டின், the zeros of quadratic polynomial எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அதோட நேச்சர், ஏ வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் இல்லை ரெண்டுமே நெகட்டிவ், இல்லை ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், இல்லை ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். இங்கே பாருங்க, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 9, சியோட வேல்யூ 18. ஸோ மல்டிபிள் பண்ண என்னது 18 வருது, ஆட் பண்ண 9. ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்னது 6 and 3 divided by 1x divided by 1x. ஸோ ரெண்டையும் தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போட்டேன்னா ஜீரோஸ் வந்து என்ன கிடைக்குது, ஆல்ஃபாவோட வேல்யூ -6, பீட்டாவோட வேல்யூ -3. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ரெண்டுமே நெகட்டிவ் சைனாக இருக்குது, ஆனால் போத் ஆர் நெகட்டிவ். அவ்வளோதான் இதோட ஆன்சர். ரைட், பாசிட்டிவ் கிடையாது, போத் ரெண்டுமே என்னது நெகட்டிவ். ஓகே, அடுத்தது இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எவ்வளோ டிகிரி, அதாவது இதோட டிகிரி பாருங்க, இதோட டிகிரி வந்து என்னது 2. ஆனால் இங்கே கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால டிகிரி எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. therefore டிகிரி வந்து 2. இப்போ டிகிரி 2 இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 2 தான் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இங்கே கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக டிகிரியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து என்னாகும், மாறும். ஓகேவா? பட் இங்கே அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஸோ டிகிரி வந்து 2 இருக்கிறதுனால அதோட ஆன்சர் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 2 தான். அடுத்தது இங்க பாருங்க, கிராஃப் ஆஃப் குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வச்சு கிராஃப் ட்ரா பண்ணனா இப்படித்தான் வரும். இது ரைட் சைடு பேரபோலா, இல்லைன்னா லெஃப்ட் சைடு பேரபோலா, இல்லைன்னா அப்வேர்டு, இல்லைன்னா டவுன்வேர்டு. அது எல்லாமே என்னது பேரபோலான்னு சொல்லுவாங்க. சரியா? இதே வந்து அப் சைடு அண்ட் டவுன் சைடு அப்படி இருந்ததுன்னா கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு, அது வரும்போது பார்த்துக்கலாம். கிரேட். சரி, ஜீரோஸ்ன்னு சொல்லி நீங்கள் எதை வச்சு டிட்டர்மின் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஒன்றும் இல்லை, ஒரு எப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கிராஃபு, இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். ஸோ எக்ஸில் எவ்வளோ இடத்துல கட் பண்ணதோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜீரோஸ்ன்னு நம்ம நேம் வச்சுருப்போம். ஒயில் கட் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கேன் பி டிட்டர்மின் கிராஃபிக்கலி. எப்படி கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து எவ்வளோ இன்டர்செக்ட் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸ்ல, அதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ரைட். அடுத்தது if graph of polynomial does not intersect x axis but intersect y axis is 1 point, then the number of zeros of the polynomial is equal to. அதாவது எக்ஸ்ல எந்த ஒரு இடத்துலயும் கட் பண்ணல, ஒய்ல மட்டும் கட் பண்ணியிருக்கிறான். அப்போ அதோட ஜீரோஸ் கேட்குறாங்க, கிடையாது. ஒய்ல கட் பண்ணாலும் ஜீரோஸ் கிடையவே கிடையாது, எக்ஸ்ல கட் பண்ணால் மட்டும்தான் ஜீரோ. ஸோ தப்பா எழுதிடாதீங்க. ஸோ ஜீரோ ஒன்றுமே கிடையாது. அடுத்தது the polynomial of the zeros has degree n. இப்போ டிகிரி 2 இருந்ததுன்னா அதுக்கு 2 ஜீரோஸ் இருக்கு. அதே டிகிரி 3 இருந்ததுன்னா 3 ஜீரோஸ். அதே டிகிரி 4 இருந்ததுன்னா 4 ஜீரோஸ். அதே டிகிரி 5 இருந்ததுன்னா 5 ஜீரோஸ். அப்போ டிகிரி n இருக்கு, அப்போ என்னது n ஜீரோஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே கொடுத்து அதான் கேட்குறாங்க, எக்ஸாக்ட்லி n ஜீரோஸ். ஸோ அவ்வளோதான், இதோட 10 முடிஞ்சு. ஸோ தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, திருப்பி அந்த கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன். ஓகே, பை பை, தேங்க்யூ.